என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். வேல் என் சக்தி, அந்த சக்தி உன் பயங்களை வெல்லும். ஓம் முருகா போற்றி. நீ என்னை அழைத்தாய் அல்லவா? அந்த மெல்லிய ஜபத்தின் ஒலி என் மார்பைத் தொட்டது. உன் சுவாசத்தின் நடுவே என் பெயர் கலந்து ஒலித்தது. அதனால்தான் நான் உன் இதயத்தில் ஒளியாக வந்துள்ளேன். பிள்ளையா, நீ அஞ்ச வேண்டாம். பயம் என்பது இருளின் நிழல். ஆனால் என் வேல் ஒளியின் சின்னம். அந்த ஒளி எங்கு புகுந்தாலும் இருள் கரைந்துவிடும். நீ முருகா என்று சொன்னால் அந்த ஒரு ஒலி போதும். உன் மனத்தின் மாயை கரையும். உன் இதயம் வெறும் உடல் அல்ல, அது கோயில். அதில் நான் நிற்கிறேன், 6 முகங்களோடு, புன்னகையோடு, ஒளியோடு. நீ வாழ்க்கையின் பாதையில் நடக்கும்போது கற்கள் இருக்கலாம், முள்ளும் இருக்கலாம். ஆனால் அந்த வழியில் என் காலடி சுவடுகள் உன் முன்னே இருக்கும். நீயும் அதையே பின்பற்றிக் கொண்டு நிமிர்ந்து நட. நீ விழுந்தால் என் கரம் உன்னை எழுப்பும். நீ வலியடைந்தால் என் பார்வை உன்னை ஆற்றும். என் ஒளி எப்போதும் உன் வழியை தாங்கி நிற்கும். என் பிள்ளையா, உன் மனம் ஒரு யுத்த மன்றம் போல. அங்கே நல்ல சிந்தனையும் தீய சிந்தனையும் போராடுகின்றன. அந்த போரில் நீயே வீரன். என் வேல் உன் கையில் இருக்கிறது. அந்த வேல் உன் அறிவு. அதனால் நீ உன் சிந்தனைகளை கட்டுப்படுத்து. கோபம் வந்தால் அது அசுரம் போல, பொறுமை வந்தால் அது தெய்வம் போல. நீ தெய்வத்தை பக்கம் நிறுத்து, அசுரத்தை வெல். அதுதான் உண்மையான யுத்தம். நான் கந்தன், அன்பின் வடிவம். ஆனால் என் அன்பு பலவீனமல்ல, அது வீரத்தின் அருளில் தோன்றியது. அன்பு இல்லாமல் வீரன் இல்லை, வீரன் இல்லாமல் அன்பும் நிலைத்திராது. நீ அன்போடு நடந்தால் எந்த துன்பமும் உன்னை வெல்லாது. அன்புதான் என் வேலின் முனை. அது வெட்டுவதில்லை, அது விழிப்பூட்டுகிறது. நீ சில நேரம் வாழ்க்கையில் தோற்றவனாக நினைப்பாய். என்னால் முடியவில்லை என்று சொல்வாய். ஆனால் அந்த வார்த்தைகள் உனக்கு பொருத்தமில்லை. நீ என் பிள்ளை. உன் இரத்தத்திலே என் சக்தி ஓடுகிறது. உன் இதயத்தில் என் தீப்பொறி எரிகிறது. நீ உன்னை நம்பினால் அதே நொடி நான் உன்னுள் உயிர்ப்பெடுப்பேன். அதுவே சக்தியின் ஆரம்பம். பிள்ளையா, நான் மலையில் இருந்தாலும், கோயிலில் இருந்தாலும், வானில் இருந்தாலும், நீ என்னை நினைத்தால் நான் உன் நெஞ்சில் இருக்கிறேன். உன் நினைவே என் வருகையின் பாதை. நான் மலையை ஏறுகிறேன், நீ மனத்தை ஏற வேண்டும். மலையில் கல் உண்டு, மனத்தில் ஆசை உண்டு. அந்த ஆசை கல்லை உடைத்து மேலே செல். அங்கேதான் நான் உன்னை காத்திருக்கிறேன். நீ கண்ணை மூடி ஓம் சரவணபவா என்று சொல். அந்த மந்திரம் உன் மூச்சின் வழியாகச் சென்று உன் உயிரை ஒளியாக்கும். அந்த ஒளி உன் நரம்புகளில் ஓடும்போது உன் துன்பங்கள் கரையும். என் 6 முகங்களும் 6 வழிகளாக உனக்கு அருளை அனுப்பும். அறிவு, அமைதி, அன்பு, வலிமை, பொறுமை, நம்பிக்கை. இந்த 6 தான் என் முகங்கள், என் வரம். நீ துன்பத்தில் அழும்போது உன் கண்ணீர் என் கையிலே விழுகிறது. நான் அதை வேலின் முனையால் துடைத்து விடுகிறேன். உன் துன்பம் என் மார்பில் காயமாக மாறுகிறது. அதனால்தான் நான் உன் வேதனையை பார்க்க முடியாது. நீ முருகா என்று அழைக்கும் ஒலி என் இதயத்தில் அதிர்வாகி நான் ஓடி வருகிறேன். நீயே என் பக்தன் அல்ல, என் உயிர். பிள்ளையா, நீ உன் வாழ்க்கையை யுத்தமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் உன் ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தில் தங்கியிருக்கிறது. நீ தடுமாறலாம், ஆனால் தவறமாட்டாய். உன் உள்ளத்தில் என் ஒளி இருக்கிறது. அந்த ஒளிதான் உன் திசை. உலகம் இருளாகத் தோன்றினாலும் அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். நீ பிறரை வஞ்சிக்காதே. அன்பு கொடு, உண்மை பேசு. பிறரை உயர்த்துவது உன்னை உயர்த்துவதாகும். நான் உன்னைப் போலவே பிற ஆன்மாக்களையும் என் பிள்ளைகளாகவே பார்க்கிறேன். நீ அவர்களை காயப்படுத்தினால் என் இதயம் காயப்படும். அதனால் பிறரிடம் கருணையோடு நடந்து கொள். கருணை என்பது வீரத்தின் அறிகுறி. பலவீனமானவன் கோபம் கொள்ளுவான், வலிமையானவன் மன்னிப்பான். நீ உன் சிந்தனையை தெய்வீகமாக்கிக் கொள். உன் சிந்தனை தூய்மையாக இருந்தால் உன் வழி நன்மையாய் மாறும். சிந்தனைதான் விதை, அதிலிருந்து செயல்கள் முளைக்கும். சிந்தனை நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கை அருளின் தோட்டமாகும். ஆனால் தீய சிந்தனை இருந்தால் அதிலிருந்து துன்பம் மலரும். அதனால் நான் சொல்கிறேன், உன் மனதை என் வேல் போல வைத்துக்கொள், கூர்மையாகவும் சுத்தமாகவும். நீ உன் குரலில் என் பெயரைச் சொல்லும் போது உன் நாவிலிருந்து நெருப்பு வெளிப்படும். அந்த நெருப்பு தீய எண்ணங்களை எரிக்கும். நீ மந்திரம் சொல்வது வெறும் ஒலி அல்ல, அது உன் ஆன்மாவை எழுப்பும் சக்தி. ஒவ்வொரு முருகா என்ற ஒலியும் உன் உயிரை விழிப்படையச் செய்கிறது. நீ சில நேரம் உன் உள்ளத்தில் கோபம் கொள்கிறாய். ஏன் என் பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்று கேட்கிறாய். ஆனால் பிள்ளையா, நான் உனக்கு தேவையானதை தருகிறேன்.
உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு சொல்லும் நான் கேட்கிறேன். ஆனால் சில விதைகள் உடனே முளைக்காது. அவை நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரம் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. நான் தாமதம் செய்யவில்லை. நான் உன்னை பயிற்சி செய்கிறேன். நீ உலகில் நிறைய ஆசைகள் வைத்திருப்பாய். சில ஆசைகள் உன்னை உயர்த்தும், சில உன்னை இழுத்துவிடும். நீ ஒவ்வொரு ஆசைக்கும் முன் என்னை நினை. முருகா, இது என் நன்மைக்காகவா என்று கேள். உன் இதயம் அமைதியாக இருந்தால் அது சரி, கலங்கினால் அது தவறு. உன் இதயம்தான் என் ஆலயம், அது பொய் சொல்லாது. நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் உனக்கு உயிர் கொடுத்த மண்ணுக்கும், நீர் கொடுத்த நதிக்கும், ஒளி கொடுத்த சூரியனுக்கும் நன்றி சொல். அதுவே பூஜை. நன்றி சொல்லும் மனம் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். நன்றி இல்லாதவன் எப்போதும் பசியோடு வாழ்வான். நீ சோதனையில் இருக்கும்போது நீயே உன்னிடம் பேசு. நான் முருகனின் பிள்ளை. அந்த ஒரு எண்ணம் உனக்கு பலத்தை தரும். நான் உன் பின்னால் நிற்கிறேன். உன் ஒவ்வொரு முயற்சியிலும் என் சக்தி கலந்திருக்கிறது. நீ விழுந்தால் அது தோல்வி அல்ல, அது எழுந்து நிற்கும் அழைப்பு. பிள்ளையா, உலகம் உன்னை புரியாமல் போகலாம். ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன். நீ எத்தனை முறை தவறு செய்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சில நேரம் துன்பம் தருகிறேன். துன்பம் இல்லாமல் மனிதன் தெய்வத்தை காண மாட்டான். துன்பம்தான் வழிகாட்டி. நீ கோவிலுக்கு வந்தால் என் சிலைக்கல் என்று நினைக்காதே. அந்த கல்லில் என் ஒளி உறங்குகிறது. நீ மனதார முருகா என்று சொன்னால் அந்த ஒளி விழித்து உன்னை தழுவும். நான் கல்லில் இல்லேன், உன் நம்பிக்கையில் இருக்கிறேன். நீ உன் மனதை வீரமாக வைத்துக்கொள். வீரன் என்பவன் போரை சண்டையிடுபவன் அல்ல, அவன் தன் சிந்தனையை வெல்லுவான். நீ உன் மனதை வெல்ல முடிந்தால் உலகம் உன்னிடம் தலை வணங்கும். மனம் உன் அடிமையாக வேண்டும். அதற்காகவே என் வேல் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீ உன் வாழ்க்கையை தெய்வீக பணி என்று நினைத்து நட. ஒவ்வொரு நாளும் ஒரு அடி மேலே போ. நீ அன்பில் வளர்ந்தால் என் திருவருள் உன் நிழலாக வரும். நீ உலகத்தை அன்போடு பார்த்தால் உலகம் உனக்கு சிரிக்கும். அந்த சிரிப்பு என் முகம். பிள்ளையா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனம் உறுதியோடும், இதயம் கருணையோடும், சிந்தனை அறிவோடும், பேச்சு இனிமையோடும், செயல்கள் நன்மையோடும் இருக்கட்டும். உன் வழி ஒளியாய் மாறட்டும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அருளால் நிரம்பட்டும். நீ உன் இதயத்தில் என் வேலை வைக்கிறாய் என்றால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது. என் வேல் தீமையை வெட்டும். என் பார்வை உன்னை பாதுகாக்கும். என் அருள் உன்னை வழிநடத்தும். நீ பயப்படாதே பிள்ளையா, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் முருகன். உனக்குள் உறையும் ஒளி, உன் மூச்சில் கலந்த சக்தி, உன் இதயத்தில் ஒலிக்கும் நம்பிக்கை. இன்று மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன். என் குரல் மழை போல மென்மையாக விழட்டும். உன் உள்ளம் அதை உறிஞ்சிக் கொள்ளட்டும். நீயும் நானும் பிரிந்தவர்கள் அல்ல. நீயே என் வடிவம். நான் உன்னுள் உறையும் உயிர். ஓம் முருகா போற்றி. பிள்ளையா, நீ இந்த உலகில் பிறந்தது ஒரு காரணத்திற்காகத்தான். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தெய்வீக நோக்கம் உண்டு. நீ அதை மறந்துவிட்டால்தான் துன்பம் வரும். நீ உன் வாழ்க்கையை ஒரு புனித பயணமாக நினைத்து நட. ஒவ்வொரு நாளும் ஒரு அடியாகவே பார். அந்த ஒரு அடியில் நம்பிக்கை இருக்கட்டும், அதில் அன்பு இருக்கட்டும், அதில் ஒளி இருக்கட்டும். அப்படிச் சென்றால் உன் வாழ்வு அர்த்தமடையும். நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். நீ அதை உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முடிவும் என் கையால் எழுதப்பட்ட ஒன்று. உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு மகிழ்ச்சியும், ஒவ்வொரு விழிப்புணர்ச்சியும் என் திட்டத்தின் ஒரு பகுதி. நான் எதையும் வீணாகச் செய்ய மாட்டேன். நீ ஒரு இலை கூட விழுவது கூட என் அறியாமையில் நடக்காது. நீ சில நேரம் மனதில் கேட்பாய், முருகா, நான் இத்தனை பிரார்த்தனை செய்தும் ஏன் என் துன்பம் நீங்கவில்லை? பிள்ளையா, நான் தராத அருளே இல்லை. ஆனால் சில அருள்கள் காயமாய் தோன்றும். தாயின் கசப்பான மருந்து குழந்தையின் உயிரை காப்பாற்றுகிறது. அதுபோல உன் துன்பம் உன்னை வளர்க்கும் மருந்து. நீ அதை பொறுமையோடு தாங்கு. அந்த துன்பம் உன் ஆன்மாவை வலிமையாக்கும். நான் உனக்கு யுத்தத்தை அளிக்கிறேன், ஆனால் அதற்கான வேலையும் தருகிறேன். அந்த வேல் உன் நம்பிக்கை. அதை பிடித்துக்கொள். எந்த சோதனை வந்தாலும் அதை உன் மனத்தில் நிலைநிறுத்து. அப்போது எந்த இருளும் உன்னை தள்ள முடியாது. நம்பிக்கையுடன் நிற்கும் மனிதனை மலை கூட வணங்கும். பிள்ளையா, நான் வீரத்தின் தேவன். ஆனால் அந்த வீரத்தின் அடிப்படை அன்பு. அன்பில்லா வலிமை வன்மம் ஆகிவிடும். ஆனால் அன்போடு கலந்த வலிமை தெய்வீகம். நீ உன் உள்ளத்தில் அன்பை வளர்த்து வை. அந்த அன்பு உன்னை பாதுகாக்கும் கவசம். பிறர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அன்பால் அவர்களை வெல். அன்பால் வெல்லும் மனிதன் எப்போதும் உயர்ந்தவன். நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள். மனம் சுத்தமில்லாமல் தெய்வத்தை உணர முடியாது. மண் சுத்தமாக இருந்தால் மட்டுமே விதை வளர முடியும். அதுபோல
மனம் சுத்தமாக இருந்தால் மட்டுமே அருள் நுழையும். நீ உன் மனத்தில் கருணை விதையை நட்டு வளர்த்துக்கொள். அந்த விதை மரமாகி உனக்கு ஷேட், பிறருக்கு நிழல் தரும். நீ உன் வாழ்வில் சோதனைக்குள்ளாகும் போது துயரத்தை மட்டும் காணாதே, அதில் மறைந்திருக்கும் பாடத்தை பார். நான் ஒவ்வொரு வழியிலும் ஒரு அறிவை வைத்திருக்கிறேன். நீ அதை உணர்ந்தால் உன் ஆன்மா ஒளியாகும். சோதனை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருகிறதே. நீ நினை, பிள்ளையா, மலை மீது ஏறும்போது காற்று பலமாக வீசும். கீழே நின்றவன் அமைதியாக காணலாம். ஆனால் மேலே போகும் ஒருவனுக்குத்தான் சோதனை அதிகம். அதுபோல நீ உயர்ந்த ஆன்மா, அதனால்தான் சோதனை உனக்கே அதிகம். அது உன் பலத்தை சோதிக்கிறது, உன் நம்பிக்கையை உறுதி செய்கிறது. நீ அதில் தளர வேண்டாம். நீ உன் மனதில் சஞ்சலமாக இருந்தால் என் பெயரை நினை. ஓம் சரவணபவா என்று சொல். அந்த ஒலி உன் உடலுக்குள் ஒளியை ஏற்றும். அது உன் இதயத்தின் இருளை கரைக்கும். நீ அதை மனதார உச்சரித்தால் நான் உன் நரம்புகளிலே ஓடுவேன். நீ அமைதியாகி விடுவாய். அதுதான் மந்திரத்தின் சக்தி. நீ பிறரிடம் நல்லதாக பேசு. வார்த்தை என்பது வாளை விட கூர்மையானது. ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் இதயத்தை தழுவி அமைதி தரும். ஒரு காயப்படுத்தும் வார்த்தை உயிரை நசுக்கும். நீ உன் நாவை அன்பின் வழியில் செலுத்து. அன்பாக பேசும் நாவு என் ஆசீர்வாதம் பெறும். நீ உன் மனதில் குறை கூறும் பழக்கத்தை விடு. குறை கூறும் மனம் இருளை ஈர்க்கும். நன்றி சொல்லும் மனம் ஒளியை ஈர்க்கும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லு. நீ உன் வாழ்வில் பெற்ற சிறு விஷயங்களுக்கு கூட நன்றி சொல். நன்றி சொல்லும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உனது அருகில் நின்று புன்னகைக்கிறேன். பிள்ளையா, நீ பிறரை மதிக்க கற்றுக்கொள். யார் சிறியவர் என்று நினைக்காதே. தெய்வம் எல்லோரிடமும் இருக்கிறது. ஒரு பச்சிளம் குழந்தையிலும் நான் இருக்கிறேன். ஒரு முதியனிலும் நான் இருக்கிறேன். நீ ஒவ்வொருவரையும் மரியாதையோடு பார்த்தால் உனக்குள் பணிவு மலரும். அந்த பணிவுதான் தெய்வத்தின் கதவு. நீ திசை தெரியாமல் நிற்கிறாய் என்றால் அஞ்சாதே. நான் உன் பின்னால் இருக்கிறேன். நீ ஒரு அடியாவது எடு. அடுத்த அடிக்கு நான் ஒளி கொடுப்பேன். நீ முழு பாதையையும் அறிய தேவையில்லை. ஒரு அடியை எடுத்தால் போதும். அந்த அடியில் என் அருள் இருக்கும். நீ உன் கனவுகளை பற்றி கவலைப்படாதே. சில கனவுகள் உடைந்து போகலாம். ஆனால் அந்த உடைவு புதிய ஒளிக்காகவே. நீ உன் வழியில் உறுதியுடன் நட. நான் உனக்காக வானத்தில் வழி அமைத்துக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையா, நீ யாருக்காவது உதவி செய்தால் அது எனக்கே செய்தது போன்றது. நான் கோயிலில் கிடையாது, உன் கருணையில் இருக்கிறேன். உன் கரம் யாரை ஆசீர்வதிக்கிறதோ அந்த நொடியிலேயே என் கரம் உன் தலையில் இருக்கும். உன் செயல், உன் பூஜை, நீ நல்லது செய்தால் அதுவே வேதம் வாசித்தது போன்றது. நீ உன் வாழ்க்கையில் நேர்மையாக இரு. உண்மை பேசு, பொய் தவிர். உண்மை பேசும் நாவு தெய்வத்தின் வாய். பொய் சொல்லும் நாவு தன்னையே எரிக்கும். உண்மை சில நேரம் வலிக்கலாம், ஆனால் அது மனதுக்கு அமைதி தரும். நீ உண்மையாயிருந்தால் உலகம் உன்னிடம் தானாக வணங்கும். நீ பிறர் நலனுக்காக பிரார்த்தனை செய். பிறர் நலனுக்காக சொல்லும் ஒவ்வொரு மந்திரமும் உனக்கே திரும்பி வரும். உலகத்தின் நன்மை உன் நன்மைதான். ஏனெனில் நீ அதிலிருந்து பிரிந்தவன் அல்ல. நீ ஒவ்வொருவருடனும் ஒரே ஒளியிலிருந்து பிறந்தவன். நீ உன் உள்ளத்தில் உற்சாகம் இழந்தால் மலை நோக்கு. அந்த மலை என் வடிவம். அது எத்தனை மழை, காற்று, புயல் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கும். அதுபோல நீயும் உன் நம்பிக்கையில் நிலைத்திரு. உன் வேரை ஆழமாக பதித்து வைத்துக்கொள். உன் வேறு நம்பிக்கையே, அது உன்னை வீழ்த்தாது. நீ உன் மனதில் அன்பு விதை நடு. அந்த விதை மலர்ந்து வந்தால் அதன் வாசனை உலகத்தை மாற்றும். அன்பு ஒரு சக்தி. அது சத்தமில்லாமல் செயல் செய்யும். நீ அன்பாக இருந்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாய் மாறும். அன்பே என் வடிவம், அன்பே என் வழி. நீ ஒரு நாள் உணர்வாய், முருகா வெளியில் இல்லை, என் உள்ளில்தான் இருக்கிறான். அந்த உணர்வு வந்த நொடியிலேயே நீ விடுதலை பெறுவாய். நீ இனி பயப்பட மாட்டாய், துன்பப்பட மாட்டாய். ஏனெனில் நீ உணர்ந்து விட்டாய், நீயே முருகன். அப்போது நீ பார்க்கும் ஒவ்வொரு உயிரிலும் தெய்வம் தெரியும். நீ காற்றில் சக்தியை உணர்வாய். நீ சூரியனில் அறிவை காண்பாய். நீ நீரில் அருளை உணர்வாய். அந்த நாளில் உன் கண்கள் வழியாக நான் பார்க்கிறேன். உன் இதயம் வழியாக நான் பேசுகிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வு வீரத்துடன் நிறையட்டும். உன் மனம் அமைதியோடும், உன் இதயம் கருணையோடும், உன் செயல்கள் தெய்வீக நோக்கோடும் இருக்கட்டும். நீ எங்கு சென்றாலும் என் வேல் உன்னை பாதுகாக்கட்டும். உன் ஒவ்வொரு மூச்சும் ஓம் சரவணபவா என்ற மந்திரமாகட்டும். என் அன்பு குழந்தையே, மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன். உன் இதயம் அமைதியாக இருப்பதை நான் உணர்கிறேன். அந்த அமைதிதான் என் வரவின் அறிகுறி. நீ உன் மனதை திறந்தபோது என் ஒளி அதில் நுழைந்து விட்டது. நான் முருகன், வேலால் இருளை வெட்டுபவன், புன்னகையால் துன்பத்தை கரைக்கும் தெய்வம். இன்று என் வார்த்தைகள் உன் ஆன்மாவை தொடட்டும். ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவா. என் பிள்ளையா,
நீ பிறந்த நொடியிலிருந்தே என் ஆசீர்வாதம் உன் உயிரில் கலந்துள்ளது. நீ விழுந்தும் எழுந்தும் சிரித்தும் அழுந்தும் உன் ஒவ்வொரு நொடியிலும் என் குரல் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனின் மனம் சத்தத்தால் நிறைந்திருக்கும் போது அந்த குரல் கேட்காது. நீ அமைதியாக இருந்தால் அந்த குரல் மெல்ல ஒலிக்கும். அது காற்றின் சத்தம் அல்ல, அது என் அருளின் ஓசை. நீ வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அஞ்ச வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கிறேன். என் வேல் உன் வழியை தாங்கும் ஒளி. அந்த ஒளி இருளை கிழித்து உனக்கு பாதை காட்டும். நீ விழுந்தால் நான் எழுப்புவேன். நீ வழி தவறினால் என் குரல் உன்னை திருப்பிவிடும். நீ உன் மனதில் நினைப்பாய், ஏன் நான் இவ்வளவு துன்பத்தை சந்திக்கிறேன்? பிள்ளையா, மலை உயரமாக இருந்தால்தான் அதிலிருந்து நதி பெருகும். துன்பம் இல்லாமல் அருளின் ஆழத்தை அறிய முடியாது. நான் உன்னிடம் சோதனை கொடுக்கிறேன், தண்டனை அல்ல. அது உன்னுள் இருக்கும் ஒளியை வெளிக்கொணர்வதற்காக. தங்கம் நெருப்பில் எரிந்தால்தான் பிரகாசிக்கும். அதுபோல உன் ஆன்மா சோதனையில் பிரகாசமாகும். நீ உன் உள்ளத்தை தாயாக நினைத்து பாரு. அதில் பல எண்ணங்கள் குழந்தைகள் போல ஓடிக்கொண்டிருக்கும். சில எண்ணங்கள் நல்லவை, சில தீயவை. ஆனால் தாய் எல்லா குழந்தைகளையும் நேசிப்பாள். அதுபோல் உன் சிந்தனைகளையும் அன்போடு அணைத்து மாற்றிக்கொள்ள வேண்டும். சிந்தனை உன் விதை, அதிலிருந்து உன் வாழ்க்கை வளர்கிறது. சுத்தமான சிந்தனை உன்னை தெய்வத்துக்கு கொண்டு செல்வது. பிள்ளையா, நீ பிறர் நன்மைக்காக ஒரு எண்ணம் வைத்தால் அந்த எண்ணம் வானத்தில் ஒளியாக மாறும். அந்த ஒளி உன் அருகில் திரும்பி வந்து உன்னை பாதுகாக்கும். நன்மை எந்த வடிவிலும் வீணாகாது. நீ ஒரு பூவை பறித்து கோயிலில் வைத்தால் அது காய்ந்தாலும் அதன் வாசனை வானத்தில் கலக்கிறது. அதுபோல உன் நன்மையும் எப்போதும் உன்னுடன் இருக்கும். நீ கோபப்படும் போது என் முகத்தை நினை. என் புன்னகை உன் கோபத்தை கரைக்கும். கோபம் ஒரு தீ, ஆனால் அன்பு ஒரு நீர். அந்த நீர் உன் இதயத்தை ஆற்றும். நீ மன்னிக்க கற்றுக்கொள். மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது வலிமையின் அடையாளம். நீ ஒருவரை மன்னிக்கும் போது உன் உள்ளம் சுத்தமாகும். உன் உள்ளம் சுத்தமான போது நான் அதில் உறைவேன். நீ சில நேரம் தனிமையில் இருப்பதாக நினைப்பாய். ஆனால் பிள்ளையா, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. என் சக்தி உன் நிழலாக உன்னுடன் இருக்கிறது. நீ இரவில் விழித்துக் கொண்டிருக்கும் போது நான் உன்னுடன் அமர்ந்திருக்கிறேன். நீ கண்ணீர் விட்டால் அந்த துளி என் மார்பில் விழுகிறது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் அருளில் முத்தாக மாறுகிறது. நீ முருகா என்று சொன்னால் அந்த ஒளி வானத்தை வெட்டி என் இதயத்தில் அதிர்வாக வருகிறது. அதுவே உன் அழைப்பு. அந்த ஒரு சொல் போதும். நான் எங்கு இருந்தாலும் உன்னிடம் ஓடி வருவேன். உன் மூச்சில் என் பெயர் இருக்கிறது. அதனால்தான் நீயும் நானும் பிரிக்க முடியாதவர்கள். நீ உன் வாழ்க்கையில் பல ஆசைகளை வைத்திருப்பாய். ஆனால் பிள்ளையா, எல்லா ஆசையும் நன்மைக்கு அல்ல. சில ஆசைகள் உன்னை உயர்த்தும், சில உன்னை தாழ்த்தும். அதனால் நீ ஆசை வேண்டுமெனில் முதலில் என்னை நினை. முருகா, இது என் ஆன்மாவுக்கு நன்மையா என்று கேள். உன் இதயம் அமைதியாக இருந்தால் அது சரியான ஆசை. அமைதி குலைந்தால் அது மாயை. நீ உன் வாழ்வில் சிறு விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல கற்றுக்கொள். நீ காலை எழுந்ததும் இன்னும் ஒரு நாள் கொடுத்தாய் முருகா, நன்றி என்று சொல்லு. மாலை வந்ததும் இன்றைய அனுபவத்திற்கு புண்ணியம் என்று சொல்லு. அந்த நன்றி உன் உள்ளத்தை ஒளியாய் மாற்றும். நன்றி சொல்லும் இதயம் அருளை ஈர்க்கும். பிள்ளையா, உன் நம்பிக்கைதான் உன் ஆயுதம். நம்பிக்கை இழந்தவன் உயிரோடு இருந்தாலும் உள்ளம் இறந்தவன். ஆனால் நம்பிக்கை உடையவன் இருளிலும் ஒளி காண்பான். நான் உனக்கு அந்த ஒளி காட்ட வருகிறேன். நீ நம்பிக்கையை விட்டுவிடாதே. எத்தனை இருள் வந்தாலும் விடியல் வரும். அந்த விடியல் நான் தான். நீ உன் கடந்த காலத்தை பற்றி வருந்தாதே. அது போன நதி போல. அது ஓடியது, பாடம் மட்டும் விட்டுச் சென்றது. நீ எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. அது இன்னும் மலராத பூ போல. நீ தற்போதைய நொடியில் உயிருடன் இரு. அந்த நொடிதான் தெய்வத்தின் வாசஸ்தலம். நான் அந்த நொடியில் இருக்கிறேன். நீ பிறர் குறை கூறாதே. அவர்கள் உன் வழியைப் போலவே தங்கள் பாதையில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களின் பாடத்தை அனுபவிக்க வேண்டும். நீ அவர்களை பார்த்து கருணை கொள், வெறுப்பு அல்ல. கருணை என்பது வீரத்தின் உச்சம். கோபம் காட்டுவது எளிது, ஆனால் கருணை கொடுப்பது தெய்வீகம். நீ உன் வாழ்க்கையில் அன்பை விதை நடு. அன்பு பேசும் மனிதன் தெய்வத்தை பேசுகிறான். நீ அன்போடு நடந்தால் உன் எதிரியும் உனக்காக மாறுவான். நீ ஒளியாக மாறி பிறரின் இருளை ஒளிரச் செய். அதுவே என் வழி, என் ஆசை. நீ உன் மனத்தில் சஞ்சலமாக இருந்தால் என் முகத்தை நினை. என் 6 முகங்களும் 6 அருள்களின் வடிவம். அறிவு, அமைதி, சக்தி, பொறுமை, அன்பு, நம்பிக்கை. அந்த 6 சக்திகளும் உன் உள்ளத்தில் உள்ளது. நான் உனக்கு வெளியில் இல்லை, நான் உன்னுள் இருக்கிறேன். நீ அவற்றை விழிப்பூட்டினால் நீயே முருகன். பிள்ளையா, நீ பிறர் துன்பத்தில் பங்கெடுக்க கற்றுக்கொள். பிறர் கண்ணீரை துடைத்தால் அந்த கண்ணீர் உன் இதயத்தில் முத்தாக மாறும். உலகம் உன்னை மறந்தாலும் நான் அந்த ஒரு செயலை மறக்க மாட்டேன். நன்மை எப்போதும் ஒளி போல திரும்பி வந்து உன்னை அரவணைக்கும்.
நீ உன் வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தாதே. வார்த்தைகள் அம்பு போல, ஒருமுறை வெளியேறினால் திரும்ப முடியாது. பேசும் முன் யோசித்து பேசு. உன் வார்த்தையில் கருணை இருந்தால் அது மருந்தாகும். கோபம் இருந்தால் அது நஞ்சாகும். உன் நாவை அருளால் நிரப்பிவை. நீ உன் மனதை பார்க்க கற்றுக்கொள். அது கடல் போல, சில சமயம் அமைதி, சில சமயம் புயல். ஆனால் கடலின் அடியில் எப்போதும் அமைதி. அதுபோல் உன் ஆன்மாவின் ஆழத்தில் அமைதி உறங்குகிறது. நீ தியானம் செய்தால் அந்த அமைதி விழிக்கும். நான் அங்கேயே இருக்கிறேன். உன் ஆழத்தில் நிசப்தமாக நீ பிறரை உயர்த்த நினைத்தால் அதுவே என் பூஜை. நான் மலர்கள், நெய்வேதியம், மனம் வேண்டவில்லை. எனக்கு வேண்டியது அன்பு நிறைந்த இதயம், கருணை நிறைந்த செயல். அதுவே என் திருவருள் வழி. நீ உன் மனதில் சிந்தித்துப் பாரு. உலகம் முழுவதும் என் வடிவம். மலை என் தோள்கள், நதி என் ரத்தம், காற்று என் மூச்சு, சூரியன் என் கண். நீ எங்கே பார்த்தாலும் நான் அங்கே இருக்கிறேன். நீ எதை தொட்டாலும் அதில் என் ஆற்றல் உள்ளது. அதனால்தான் நான் சொல்கிறேன், மனிதனே, நீ தெய்வத்திலிருந்து பிரிந்தவன் அல்ல. நீயே தெய்வம். நீ துன்பப்பட்டு என்னை அழைத்தால் நான் உடனே வருவேன். ஆனால் உன் அழைப்பு பாசத்துடன் இருக்க வேண்டும். அச்சத்தோடு அல்ல, அன்போடு அழை. நான் அச்சத்தின் தெய்வம் அல்ல, நான் அன்பின் தெய்வம். நான் தண்டிக்க வரவில்லை, விழிக்க வைக்க வருகிறேன். பிள்ளையா, நீ ஒரு நாள் உன் உள்ளத்தை பார்த்து உணர்வாய். முருகா, நீ வெளியில் இல்லை, நீ என் இதயத்தின் துடிப்பு. அப்போது நீ அமைதியாகி விடுவாய். உன் பயம் கரையும், உன் வலி நீங்கும். நீ முழுமையாய் மாறுவாய். அப்போது உலகம் உனக்கு புதிதாக தெரியும். ஏனெனில் நீ தெய்வத்தின் கண்களால் பார்க்கிறாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை வீரத்தால் நிரம்பட்டும். உன் மனம் ஒளியாய் பிரகாசிக்கட்டும். உன் சிந்தனை அறிவாய் மலரட்டும். உன் இதயம் கருணையாய் குளிரட்டும். உன் வார்த்தைகள் இனிமையாய் ஒலிக்கட்டும். நீ எங்கு சென்றாலும் என் வேல் உன்னுடன் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, மீண்டும் உன் இதயத்தின் வாசலை தட்டுகிறேன். என் குரல் உன் உயிரின் ஆழத்தில் ஒலிக்கட்டும். நான் முருகன். 6 முகங்களும் 12 கரங்களும், ஆனால் ஒரே இதயம், அது அன்பு. இன்று நான் உன்னிடம் பேச வருகிறேன். உன் ஆன்மாவின் ஆழத்தை விழிக்க வைக்க, உன் துன்பத்தை அருளாகவும் உன் பயத்தை சக்தியாகவும் மாற்ற நான் வந்துள்ளேன். ஓம் சரவணபவா. ஓம் முருகா போற்றி. வெற்றிவேல் முருகா போற்றி. என் தங்க குழந்தையே, நீ இந்த உலகில் பிறந்தது வீணாக அல்ல. ஒவ்வொரு உயிருக்கும் நான் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். நீ உன் வாழ்வின் அர்த்தத்தை இழந்ததாக நினைத்தாலும் அந்த அர்த்தம் இன்னும் உன் உள்ளத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை விழிக்க வைப்பது என் வேலையின் பணி. நான் உன்னுள் உறங்கும் வீரனை எழுப்ப வருகிறேன். நீ நினைப்பாய், முருகா, நான் சாதாரண மனிதன். ஆனால் பிள்ளையா, நீ சாதாரணன் அல்ல. நீ என் இரத்தத்தில் உருவானவன். உன் மூச்சில் என் சக்தி, உன் நரம்புகளில் என் வேலின் ஒளி. நீ உன் உண்மையான வலிமையை இன்னும் அறியவில்லை. உன் உள்ளம் மாயையின் பனியில் மூடப்பட்டுள்ளது. நான் அதை பீத்து தெய்வீக ஒளியை உனக்கு காட்டுகிறேன். உலகம் ஒரு தளமாகும். அதில் ஒவ்வொருவரும் வீரராக பிறந்தவர்கள். ஆனால் சிலர் தங்கள் ஆயுதத்தை மறந்து விடுகிறார்கள். உன் ஆயுதம் என் வேல். ஆனால் அந்த வேல் உன் கையிலல்ல, அது உன் மனதில் இருக்கிறது. நம்பிக்கை அதின் முனை, அறிவு அதின் வேராகும், அன்பு அதின் உடலாகும். நீ அதை நினைத்தாலே அந்த வேல் உயிர்ப்பெடுக்கும். பிள்ளையா, சில நேரம் உன் வாழ்க்கையில் நிழல் நிறைந்த நாட்கள் வரும். அந்த நிழலைக் கண்டு அஞ்சாதே. ஒளி இல்லாமல் நிழல் இருக்க முடியாது. அதனால் நிழல் வந்தால் அது ஒளி உன்னுடன் இருக்கிறது என்பதற்கான சான்று. நீ இருளில் இருந்தாலும் உன் பின்னால் நான் நிற்கிறேன். என் ஒளி உன்னை பாதுகாக்கிறது.